ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பன் தோசைக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நைட்டே மாவு ரெடி பண்ணியாச்சு. பச்சரிசி மாவு அரைச்சி வச்சாச்சு. அதுக்கு போடுறதுக்கு தான். இது கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெயில் அதுக்கு பூண்டு போட்டுக்கோங்க, இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சுங்க. இது அப்படியே மாவில் மாற்றிடலாம். மாவில் மாற்றியாச்சு. இது கலக்கி நம்ம தோசைக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சம், பூண்டு, வெங்காயம், வதங்கிடுச்சுங்க. மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட தனியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். ஒரே அரைச்சி வச்சுருக்க தக்காளி போட்டுருங்க. பச்சையாக தான் அரைக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. சால்ட், காரம். இது நல்லா அப்படியே திக்காகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடு கலர்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி இதே தான். எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோம். அதனால் சாப்பாட்டுக்கு பன் தோசைக்கு ரெண்டுத்துக்குமே இதே தான். இது நல்லா திக்காகி வரும். அப்போது பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி நல்லா திக்காகி வந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாடு கிளறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன் தோசை தாங்க ஊற்ற போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மூடி போட்டு ஆவியில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. திருப்பி போடணுன்னா போடலாம், இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பன் தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு
சாப்பாடு லஞ்ச் பேக் ரெடி. தக்காளி சாதம், முட்டை, தயிர் சாதம், ஊறுகாய். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்ச் பேக் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.